ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி சொன்னால் இந்த சேனலில் ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ இன்னைக்கு என்னோட ஆக்னிஸ் வந்து எனக்கு இப்போ வந்துட்டு போச்சுன்னு தெரியும். ஸோ அந்த ஆக்னிஸு அதிகமாக இருந்த டயத்தில் நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ அந்த பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக குறையுமான்னு ஒரு டவுட்டும் இருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப எல்லாரோட கார்டன்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருள் தான். ஸோ அலோவேரா. ஸோ இந்த அலோவேராவை நான் எப்படி யூஸ் பண்ணேன், ஸோ அதுக்கு நான் என்னென்ன மெத்தடில் நான் அதை யூஸ் பண்ணேன், ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். யார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இதில் சொல்லக்கூடிய இந்த 10 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்களுமே இந்த 10 பாயிண்ட்ஸ் ஈஸியாக உங்கள் வீட்டில் செஞ்சியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், உங்கள் ஹேருக்காக இருக்கட்டும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஆக்னி இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ரெட்னஸ் இருக்கும், இரிட்டேட் இருக்கும், இச்சிங்னஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்னியை வந்து கிள்ளி விடலாமான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து அலோவேராவை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இச்சிங், இரிட்டேட் அண்டு ரெட்னஸ் வந்து கொஞ்சம் காம் பண்ணும். ஸோ அடுத்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்னியோட லெவலுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். பிகாஸ் அந்த அலோவேராவில் வந்து நேச்சுரலாகவே வந்து சால்சலிக் ஆசிட் வந்து அதில் நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ நம்ம சால்சலிக் ஆசிட் வந்து நம்ம சீரமில் யூஸ் பண்ணியிருப்போம். அலோவேராவில் சால்சலிக் ஆசிட் இருக்குதான்னு நிறையா பேருக்கு தெரியாது. அலோவேராவில் நேச்சுரலாக வந்து சால்சலிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ இதனால நம்ம ஸ்கின்னை வந்து சூத்திங் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா அதோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கும் அலோவேரா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கார்டனில் இருந்து ஒரு அலோவேரா பிச்சேன். பட் அலோவேராவில் வந்து 2-3 வெரைட்டியே இருக்குன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ சில அலோவேரா வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், சில அலோவேரா வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். நான் அதில் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பவும் இந்த மாதிரி ரொம்ப ஆக்னி வந்துச்சு. என்ன பண்ணிட்டேன்னா, அலோவேராவை அப்படியே கட் பண்ணி அதை கழுவல, ஒன்றும் பண்ணலை. அந்த ஜெல்லை இப்படியே ராவாக கட் பண்ணி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அலோவேரா வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஜெல்லை எடுத்து அது 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற அந்த ஒரு பால் மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, ஸோ அதோடையே நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஓவராக என்னோடய ஸ்கின் வந்து ரியாக்ட் ஆகிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பிம்பிளில் 1 வருஷமாக அவஸ்தைப்பட்டேன். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப பாடுபட்டேன். ஸோ அது இந்த அலோவேராவில் அதுக்கப்புறத்துலேருந்து நான் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன், பயந்து போய். ஸோ இப்போ வந்து நான் அலோவேரா திரும்பவும் இப்போ வந்து ஆக்னிக்காக நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணது இந்த வில்வாவோட அலோவேரா ஜெல் தான். ஸோ இந்த வில்வாவோட அலோவேரா ஜெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ இந்த ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நைக்காவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நைக்காவில் நார்மலாகவே இது அவைலபிளாக இருக்கும். இப்போ 350 ருபீஸ்னால் எப்பயுமே ஒரு 50 ரூபாய் வந்து அதில் ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அலோவேரா ஜெல் இப்படி தான் இருக்கும் உள்ளார. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இருக்காது. இது ஒன்லி அலோவேரா ஜெல். ஸோ அதனால தான் எனக்கு இந்த அலோவேரா ஜெல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பிம்பிள் இருக்கிற இடத்துல ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து அந்த பிம்பிள் மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4-5 தடவை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம பிம்பிள் வந்து கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது கிளியர் ஆகிறதுக்கு கூட ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலோவேரா ஜெல்லை மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். ஸோ மார்னிங் நம்ம குளிச்சுட்டு வரோம். ஸோ எப்படியுமே ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு நம்ம ஸ்கின்னை ஃபர்தராக வந்து ட்ரை ஆக்காமல் பிரேக் அவுட்ஸ் பண்ணாமல் பாதுகாக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப உங்களுக்கு ஸ்கின் வந்து இரிட்டேட்டாக இருக்குது, நிறையா வந்து பிம்பிள்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த அலோவேரா ஜெல்லையே வந்து ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணலாம். பேர் ஸ்கின். ஸோ அதனால் நான் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நிறையாவே ஆக்னிஸ் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு இந்த சால்சலிக் ஆசிடும் ஒரு ரீசன், அதுவும் எல்லாமே இந்த அலோவேராவும் ஒரு ரீசன். ஸோ எப்போல்லாம் வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி டயத்தில் அதை காம் டவுன் பண்ணுறதுக்கு நான் இந்த அலோவேரா ஜெல் வந்து போட்டுப்பேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சன் பர்னை காம் பண்ணுறதுக்கும் இந்த அலோவேரா ஜெல் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ வெளியிலலாம் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க, உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு ரொம்ப ரெட்டாக ஆகிடுச்சு. ரொம்ப சில பேருக்கெல்லாம் வெளியில் போயிட்டு வந்தால்
நெத்தியில சிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சன்பர்னாக இருக்கும், ரெட்டிஷாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம சீக்கிரம் டேனும் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு வந்த உடனேவே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் எடுத்து இப்போ நான் அப்ளை பண்ண மாதிரியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஸோ அது வந்து சூப்பராக நம்மளோட ரெட்னஸை வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடும். அதுவும் இல்லாமல் நம்ம டேனிங் எல்லாம் இருக்கும்ல, சன் டேன், ஸோ அதையுமே வந்து அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், உங்கள் ஹேண்ட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இந்த சம்மர் வெயிலெல்லாம் வரும்போது நம்ம ஸ்கின் அப்படி தான் இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 4த் வந்து பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஜெல்ல ஒரு அண்டர் ஐ க்ரீமாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சில பேருக்கு தூங்கி எந்திச்சிட்டா அந்த கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் மாரி சில டைம் வீங்கி போயிருக்கும். இல்லன்னா வந்து பஃப்டு ஐஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இல்லன்னா வந்து ரொம்ப நெறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ப்ராப்ளத்துக்கும் இந்த அலோவேரா ஜெல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. சுத்தமான கை எப்பயும் யூஸ் பண்ணுங்க அலோவேரா ஜெல்ல. ஸோ இந்த மாரி லைட்டா எடுத்துக்கிட்டு, கண்ணுக்கு அடியில இந்த மாரி ஸோ இந்த மாரி நல்லா வந்து மசாஜ் குடுத்தீங்கன்னா வந்து, நம்ப அலோவேரா ஜெல் வந்து உள்ள போய் நல்லா வேலை செய்யும். ஸோ அலோவேரா ஜெல்ல நேச்சுரலா பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து நம்ம அண்டர் ஐல வந்து அப்ளை பண்ணும்போது, நம்பளுக்கு சீக்கிரம் வந்து நல்லா தூக்கம் வரும். நம்ப கண்ணு வந்து பயங்கரமா எரிச்சலா இருக்கும்ல, இப்ப லேப்டாப் முன்னாடியெல்லாம் உட்காரும்போது, நம்ம கண் ரொம்பவே வந்து எரிச்சலா இருக்கும். ஸோ அந்த மாரி டயத்துல படுக்க போறப்ப, இந்த மாரி அலோவேரா ஜெல்ல வந்து கண்ணுல ஒரு மாஸ்க் மாரியும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் உங்க கண் வந்து ரொம்ப பஃபி ஐயா இருக்கா? ஸோ அந்த மாரி டயத்துலயும் நீங்க இந்த அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2த்துக்குமே யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, நீங்க இத அலோவேரா ஜெல்ல மாஸ்க்காவையும் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு முல்தானி மட்டி எடுக்குறீங்க, இல்லன்னா வந்து ஒரு கடலை மாவு எடுக்குறீங்க, பைத்த மாவு எடுக்குறீங்க. ஸோ அந்த மாரி மாவெல்லாம் எடுக்கும்போது, அதுல இந்த அலோவேரா ஜெல்லையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, நீங்க என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்றீங்களோ, கூடவே இந்த அலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ்ல எடுத்து அப்ளை பண்ணும்போது, அது சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து தரும். ஸோ நார்மலா நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ் பேக் கூட இந்த அலோவேரா ஜெல்ல மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க இத வந்து ஒரு ஹேர் மாஸ்க்கா வந்து அப்ளை பண்ணலாம். ஹேர் மாஸ்க்கா எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த அலோவேரா ஜெல்ல நான் இப்படி எடுத்துக்கிட்டு, நம்ம ஸ்கேல்ஃப்ல நல்லா நம்ம ஸ்கேல்ஃப்ல படுற மாரி அதாவது ஸ்கேல்ஃப்னா இந்த தலையில இருக்கும் இல்லையா? இந்த தோல். ஸோ அந்த தான் ஸ்கேல்ஃப்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ஸ்கேல்ஃப்ல அப்ளை பண்ணிட்டு, நீங்க நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். ஆயில், ஆம்லா ஜூஸ் அப்புறம் வந்து இந்த அலோவேரா ஜெல் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது ஒரு ஹேர் மாஸ்க் மாரி அப்ளை பண்ணிட்டு, நீங்க ஹேர் வாஷ் எடுக்கலாம். அதுவுமே வந்து நம்ம ஹேர ரொம்ப ஷைனியா, திக்கா, லாங்கரா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரமோட் பண்ணும். நம்ம நீங்க ஹேர் மாஸ்க்ல மத்த இன்கிரீடியன்ட் இப்ப செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம், தயிர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, அது கூடவே அலோவேரா ஜெல்லையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது, அது சூப்பரான ஒரு ஹேர் பேக்கா ஆயிடுது. ஸோ அதையுமே நீங்க அப்ளை பண்ணலாம். நல்ல பெனிஃபிட் இருக்கும். நம்ம த்ரெட்டிங், வேக்சிங் பண்ணிட்டு வரும்போது பயங்கரமா ஒரு இரிட்டேஷன் இருக்கும்ல ஸ்கின்னுல. அப்பயுமே ஒரு ரெட்னஸ் ஆகும்ல. அந்த மாரி டயத்துல எங்கெங்கெல்லாம் ரெட்னஸ் ஆயிருக்கோ, அந்த இடத்த காம் பண்றதுக்கு நீங்க இந்த அலோவேரா ஜெல்ல வந்து ரொம்பவே யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏஜிங்க வந்து இது ஸ்லோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஜெல்ல நார்மலாவே விட்டமின் சி இருக்குன்னு சொன்னேன். விட்டமின் இ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சாலிசிலிக் ஆசிடும் இருக்கு. சாலிசிலிக் ஆசிட் நம்ம ஸ்கின்ல ஆக்னீஸ் வராம, பிரேக் அவுட்ஸ் வர்றத வந்து பாதுகாக்குது. விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்ன பிரைட்டர் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் இ பார்த்தீங்கன்னா, நல்ல மாய்ஸ்சரைசர் குடுத்து, நல்ல ஒரு ஈரப்பதம், ஹைட்ரேஷன குடுக்குது விட்டமின் இ. ஸோ அதனால இது 3மே இருக்கிறனால, நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு மாய்ஸ்சர் கன்டென்ட்ட எப்பவுமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு சீக்கிரமா வந்து ஏஜிங் ஆகாது. இந்த விரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருக்கும்போது, ஸோ இந்த மாரி அலோவேரா ஜெல்ல வந்து ஒரு நாளைக்கு 2, 3 தடவ நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே டைட் ஆகும். ஸோ நல்லாவே பிரைட்டனிங்கும் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 9த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அலோவேரா ஜெல்ல நீங்க ஐஸ் கியூப்ல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு, அத ஒரு ஐஸ் கியூபா எடுத்து நம்ம ஃபேஸ்ல நல்லா மசாஜ் பண்ணும்போது, அது இன்னுமே பயங்கர எஃபெக்டிவா அலோவேராவ நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதோட ஜூஸ வந்து நம்ம எடுப்போம் இல்லையா? அந்த மாரி எடுக்கும்போது, அது ஒரு ஐஸ் ட்ரேல ஊத்தி வச்சு, நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு, அத எடுத்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது, பயங்கர க்ளோவா இருக்கும். நல்லா மாய்ஸ்சர் அண்ட் நரிஷ்டா இருக்கும் நம்ம ஸ்கின். அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டட், சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கோ, இவங்கலாம் இத வந்து கண்டிப்பா ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் உங்கள் பிம்பிள்ஸ் வந்து குறையிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. 15 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூத்திங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட கிரேட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். 1-2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வரலன்னு ஏமாறுறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ 2 நாள்லலாம் நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே எதுலேயுமே தராது. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த் வந்து ஒரு பொருளை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ் பேக் தான் போடுறீங்கன்னா ஃபேஸ் பேக் மூலமாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் ஜெல்லாக தான் யூஸ் பண்ணுவேன்னா ஸோ அந்த ஜெல்லாகவே யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த அலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் நைட்டு ரிப்பேரிங் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். நைட்டு வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு திக் லேயரான மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர பிரைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அலோவேராவை நிறைய வெளியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அலோவேரா ஜூஸாக குடித்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலோவேரா அதுக்கப்புறம் ஆம்லா இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக இஞ்சி, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு சூப்பரான ஒரு ஜூஸாக குடிச்சிங்கன்னா அதுவுமே வந்து உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் மோஷன் வந்து நல்லா சூப்பராக போகும். எனக்கு தெரிஞ்ச அலோவேரா யூசஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் டே டு லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்தது இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற அலோவேரா ஜெல் வந்து கடையில் வாங்குறீங்க இல்லையா, அதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு வேளை ஒரு பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, ஸோ பதஞ்சலியில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மஞ்சள் கலர்லலாம் அலோவேரா ஜெல் வருது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ்லையுமே அந்த மாதிரி வருது. அலோவேரா ஜெல் எங்கெங்க பச்சை கலரில் மஞ்சள் கலர்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அலோவேரா ஜெல் வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அலோவேரா ஜெல்லாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் தான் எந்த வித கலப்படமும் இருக்காது. ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த வில்வாவோட அலோவேரா ஜெல்லையும் எந்த வித கலப்படமும் இல்லை. ஸோ இதே மாதிரியே இன்னொரு பிராண்டு பார்த்தீங்கன்னா தேகியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே எந்த ஒரு அலோவேரா ஜெல்லில் கலப்படமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கலப்படம் இல்லாத பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ பாய்.